भूमादेवनिक्रम भूजाय भवन्तो महन्तो गृह्णन्तो अयं दिव्यालया नित्यो भूजाय भवन्तो महन्तो गृह्णन्तो बालिका सदा कुम्भ सुंदरराज समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन सुंदरराज समो देवो न भूतो न भविष्यति அருள்மிகு அழகினாஸ்தம் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவிழா திருத்தேர் திருவிழா 9 நாட்கள் நடைபெறும் திருவிழா மாபெரும் திருவிழா. இந்த திருவிழா முதல் கட்டமாக இன்றைய தினம் அதிகாலையில் எம்பெருமானுக்கு விசேஷ திருமஞ்சனம் கண்டருளி மாலையில் ராஜ அலங்காரத்தில் எம்பெருமான் விமானத்தில் அமரச் செய்து அனந்தகட விஸ்வக்சேனன் அபரிமித பரிபார சகிதங்களோடு பூமி தேவியை ஆராதனம் செய்து எம்பெருமானுடைய அந்த பூமி விராட்டியார் பூஜையும் நவதானிய பூஜைகளும் செய்யப்பட்டு அங்குரார்ப்பணம் சொல்லக்கூடிய பாலிகை இடுதல் என்கிற விழா நடைபெற்றன. இன்றைய தினம் வேதங்கள் கூற திவ்ய பிரபந்தங்கள் முழங்க எம்பெருமான் முதல் கட்டமாக 4 திவ்யபிரங்களோடு எம்பெருமான் விழா துவங்கின. இந்த விழாவை சேவித்தால் நம் இல்லங்களில் மங்களம் விசேஷம், எல்லா விதமான மங்களம் தோன்றும், எல்லா விதமான சுமங்கள் நிகழும் என்கிற சாஸ்திரத்தை நிலைநிறுத்துகிறார் இந்த முதல் நாள் திருவிழா அங்குரார்ப்பண திருவிழா. இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் எம்பெருமானுக்கு கொடியேற்ற விழா. கருடக்குடியை விசேஷமான ஆராதனை செய்யப்பட்டு கருடனுக்கு திருமஞ்சனம் கண்டுள்ளி
திருவிதி உலா கண்டுருளி எம்பெருமான் கொடிமரத்துக்கு விசேஷ ஆராதனைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு வேத இதிகாத புராணங்கள் முழங்க எம்பெருமானுக்கு கொடியேற்று விழா நடைபெறும். தொடர்ந்து எம்பெருமானுக்கு ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வாகனம் இருக்கின்றார். நாளைய தினம் எம்பெருமாள் அம்ச வாகனம், அடுத்த நாள் சிம்ம வாகனம், அதுக்கு அடுத்த நாள் அனுமந்த வாகனம், இப்படியாக ஒவ்வொரு நாளை தொடர்ந்து கொண்டு 5ஆம் நாளுக்கு விசேஷமான கருடவாகனம் என்று எம்பெருமான் மதியம் 3 மணியிலிருந்து 6 மணி வரை எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றன. இந்த திருக்கல்யாணமானது வைகாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் சுந்தரவல்லி தாயாரை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். அந்த நன்னாளை கருதி கொண்டு அன்றைய தினம் சுந்தரவல்லி தாயாருக்கும் சுந்தரராஜ பெருமாளுக்கும் விசேஷமான திருக்கல்யாண முகம் சீர்தன் நடைபெறுகின்றன. அதே சமயம் எம்பெருமானுக்கு விசேஷமான வஸ்திராவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு மாலை மாத்தல் வைபவத்தோடு மாங்கல்ய தானத்தோடு வானமாரம் பாசுரத்தோடு திருக்கல்யாண விழா விடுதலை நடைபெறுகிறது. அதனை தொடர்ந்து மாலையில் எம்பெருமான் கருட சேவையில் பறவையேறும் பரம்புடா என்று சொல்வது போல கருடமாத்தல் சேவை சாதிக்கிறார். அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் யானை வாகனம், புஷ்ப விமானம், குதிரை வாகனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களாக ஏறி நிறைவாக திருத்தேர் என்று சொல்லக்கூடிய மகாரதம் வருகின்ற 24/5/2024 என்று எம்பெருமான் அற்புதமான திருத்தேர் விழாவில் தினே எம்பெருமாடிய மஞ்சள் ஆடையை உடுத்திக் கொண்டு திருத்தேரில் ராஜலங்கத்தில் காட்சியிருக்கின்றார். கோலாயமானம் கோவிந்தம் மஞ்சத்தம் மதுசூதனம் ரதத்தம் கேசவன் திருட்டா புனர்ஜன்னன் வித்தியது. திருத்தேரில் எம்பெருமானை சேவித்தால் மறுபிறவி இல்லை என்று வேதங்கள் கூறுகின்றன. ஆகவே நாம் திருத்தேரில் எம்பெருமானை சேவித்து திருவடத்தை பிடித்து திருத்தேரை எடுத்து திருநிலை சேர்த்து எம்பெருமானை சேவித்தால் இக்கவர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு மறுபிறவி இரண்டு இப்பிறவிலே எம்பெருமான் ஏற்கொள்வான் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு பக்தி நோக்கத்தோடு ஏழை எளியோர் வித்தியாசமின்றி இறைவன் அனிமன்சம் என்கின்ற தத்துவனை நிலைநிறுத்தவே திருத்தேர் விழா. ஆகவே தான் திருத்தேரிடத்தில் ஏழை உயர்ந்தவன் பறந்தவன் அனைத்துமே எம்பெருமானத்தை சமம் என்கின்ற தத்துவத்தை நிலைநிறுத்தமிட்டு திருவடத்தை பிடித்து தேர் இருக்கின்றோம். தேராந்து சகலதை 33 கோடி தேவடைய அம்சமாக விளங்கக்கூடிய திருத்தேரில் எம்பெருமான் அமரும் பொழுது அனைத்து தேவதைகளும் நாம் தேர் எடுத்துக்கொண்டு நம் மனமாகிய கட்டங்களை கலைந்து எல்லா விதமான சுகங்களையும் எல்லா விதமான கடாட்சங்களை கொடுக்க எம்பெருமான் காத்திருக்கின்றான். ஆகவே அவன் திருவடிக்கு சென்று எம்பெருமான் திருத்தேர் ஓட்டத்தை சேவித்து அனைவரும் கூடியிருந்து எம்பெருமான் திருத்தேரை ஓட்டுமாவான். அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் மறுநாள் தீர்த்தவார் என்று சொல்லக்கூடிய அபபிரத ஸ்தானம் எம்பெருமான் விசேஷமான திருவிழா கொண்டாடிட்டும் அனைத்து தேவர்களும் அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொருட்டு எம்பெருமான் விசேஷ திருமஞ்சனம் கண்டொழி ஆலயத்தில் குளத்தில் சக்கரஸ்தானம் நீராடி எம்பெருமானுக்கு அனைவருக்கும் எல்லா விதமான கடாட்சி அள்ளி கொடுக்கும் பொருட்டு வியாதியின்றி ஆரோக்கிய திரகாத்தோடு வாழ வேண்டி தீர்த்தவார் என்று சொல்லக்கூடிய அபபிரதஸ்தான் நடைகின்றது. பின்னர் அதனை தொடர்ந்து அபபிரதம் துவஜ அவரோகணம் கொடியிறக்கி எம்பெருமானத்தை கத்திய பத்தியங்கள் செவிக்கப்பட்டு நிறைவாக துவாதசாரம் சொல்ல மறுநாள் எம்பெருமானுக்கு சத்தாவனம் சொல்லக்கூடிய துவாதசாரங்கள் விஷயம் நடைபெறுகின்றன. நாம் அனைவரும் இந்த 10 நாட்களும் வந்திருந்து எம்பெருமானை காலையும் மாலையும் சேவித்து ஆடிப்பாடு அமைந்து வணங்கினோமானால் இகபர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு நோயின்றி பிணியின்றி ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடன் குதூகலத்துடன் வாட எம்பெருமான் அருள்பாலிப்பான். நாம் அனைவரும் ஒன்று கூடி எம்பெருமான் தொழில் சென்னார்ந்து பல்லாண்டு பாடுவோமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம்.